இன்றைக்கு பறை திருவிழா சம்பந்தமாக விளம்பரம் போனோன்னு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. அதுவும் எனக்கு பிளட் ப்ரெஷரை ஏற்றி விட்டுட்டு. என்னண்டா அந்த ஆள் கேட்டுச்சுது, எடுத்தால் பறை திருவிழாண்டா பறையர்கள் மட்டும்தான் வரலாமான்னு கேட்டது. நான் சொன்னேன், தமிழர்கள் எல்லாம் வரலாம், தங்களை தமிழர்களாக உணர்வர்கள் எல்லாம் வரலாம் என்று. திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்க நான் சொன்னேன், இதில் நண்பர் ஒரு ஆள், மக்களின் நண்பர் ஒரு ஆள் வாரர். வணக்கம். அவர் லக்ஷன். அவரும் ஒரு பறை திருவிழா ஆர்கனைசர், மெயின் ஆர்கனைசர். அவர் ஒரு பறையாசான். நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்கள். வடமராட்சி அடிகள், தென்மராட்சி அடிகள், மட்டக்களப்பு, அது இது தென்தமிழ் அடிகள் எல்லாம் அடிப்பார். அப்போ என்னென்னா, நான் அவருக்கு சொன்னேன், திருவள்ளுவரில் இருந்து பல உயர் தமிழுக்கு பயங்கர உயர்ச்சியை கொடுத்தாக்கள் எல்லாரும் வந்து பறையர் சமூகத்திலிருந்து வந்திருக்கணும். அதே மாதிரி தொல்காப்பிய நாயனார் வந்து சொல்லியிருக்கிறார், அதாவது பாணர், பறையர், இப்படி 4 குடியை சொல்லி அவையில் தவிர்ந்த வேறு குடிகள், தமிழ் குடிகள் இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆகையால் வந்து நீங்கள் சாதி சம்பந்தமாக கதைக்கிறத விடுங்க. நீங்கள் ஒரு தமிழராக உணர்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தமிழர்கள் எல்லாரும் பறையர்கள் தான். முதல் பறையர்கள், பிறகுதான் தமிழர்கள். அது மட்டும் இல்லை, 83ஆம் ஆண்டு, 79ஆம் ஆண்டு, 57ஆம் ஆண்டு எல்லாம் வந்து இலங்கையில் நடந்த அந்த ரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற இதில் வந்து கலவரத்தில் வந்து, இனக்கலவரத்தில் வந்து சிங்களவனை என்ன சொல்லி அடித்தவனா? நான் அப்போ 57ஆம் ஆண்டெல்லாம் புறாக்கையில், 70 அப்படியெல்லாம் புறாக்கையில் பறத்தமிழாண்டு தான் அடித்தவனா. கள்ளத்தோணி, தோசை, வடை அப்படி சொல்லி தான் அடித்தவனா. அப்போ சிங்களவனுக்கு விளங்குது நாங்கள் பறையறது, அப்போ நமக்கு தான் விளங்கு இல்லை. அப்போ ஒரு எங்களுடைய எதிரிக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார். அதே மாதிரி உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லுவார், சிங்களவனுக்கு ஒரு கருப்பு புள்ள பிறந்தா அவன் அதை கழுப்பாட்டேன்னு சொல்லணுமா. ஆனால் அவன் சொல்லுவானா தெம்முழு பாட்டேன். ஏன்னா நாங்கள் கருப்பர்ன்ற மாதிரி, அதாவது நாங்கள்லாம் அந்த பூர்வீக குடிகள் என்ற மாதிரி. அது எங்கேயோ கதை வேறு எங்கேயோ போகுது. அப்போ அவருக்கு நான் கொஞ்சம் சூடாக சொல்லி போட்டு வச்சிட்டேன். அப்போ இன்னைக்கு அடுத்ததான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போனேன், அதாவது கடவுச்சீட்டு பணிமனைக்கு போனேன். அங்கே ஒரு தமிழ் பொம்பளை இருந்தான். அப்போ நான் தமிழில் காய்ச்சேன். கதைச்சோன்னா அவள் இங்கிலீஷில், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் தானே, இங்கிலீஷில் கதைங்களேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ எனக்கு சூடாக வந்துட்டு நான் சொன்னேன், உங்களை சில தமிழாக்களும் அங்கே இருக்க வேணுமென்று தான் உங்களை ஹயர் பண்ணி இருக்கணும், அதாவது வேலைக்கு எடுத்திருக்கணும். நீங்களுக்கு தமிழ் கதைங்கோ, எனக்கு தமிழ் தெரியும், இன்னும் ஒரு தமிழ் தெரியாத ஒரு ஆளோட நீங்கள் வந்தா இதில் இதையே தான் செய்யக்கூடாது. அதனால கனேடிய அரசு எல்லா மொழிகளையும் வந்து எல்லா மொழிகளையும் சேவ் பண்ணணும்னு தான் இப்படியான விஷயங்களை எல்லாம் செய்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஏன்னா அவ உடனே கேட்டா, அது சரி தமிழ் சோறு போடுமான்னு கேட்டேன். உடனே எனக்கு டக்காண்டு வந்தது, நான் சொன்னேன், போட்டிருக்கிற உடுப்பும் தான் சோறு போடாது, அதுக்காண்டி கலாட்டி எறிய முடியுமான்னு. அப்படி இது வந்து நான் சொல்லல, இது நான் வேறொரு ஆளோட இருந்து எடுத்தது. அதாவது ஐயா அரிமாவளவன் கேட்பேன், வேட்டியும் சட்டையும் சோறு போடாது, அப்போ கலாட்டி எறிவியாதம்லா, அப்போ தமிழ் சோறு போடுமான்னு கேட்கக்கூடாது. சரி, பிரச்சனைக்கு வருவோம். அப்போ இந்த பறத்திருவிழா நல்ல சூடாக தான் போகும்னு நினைக்கிறேன். நான் போன முறையை விட இந்த முறை பயங்கர வரவேற்பாக இருக்குது. இன்றைக்கும் கிருவான ட்ரீம் பஸ் லைன் அவர் ஃபோன் பண்ணி, தானும் ஒரு புறவலர், அதாவது அந்த ஈவெண்ட்டில் ஒரு பகுதியை எடுக்கிற மாதிரி, பொருட்செலவு எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏற்கனவே வந்து பிரைட்வுட் கிச்சன், அவையில் வந்து அந்த கிச்சன் வந்து நல்ல எழில் கொஞ்சம் நல்ல அழகான கிச்சன், அதாவது அடுப்படி செய்கிறதுல வந்து பெரிய வல்லுநர்கள். அவர் சேமண்ண அவரும் வந்து அவற்றை ஆதரவில் தான் இந்த நிகழ்வு முழுக்க நடக்குது. இப்படி நிறைய பேர் புறவலராக வர்றது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நம்முடைய இந்த காணொளிகள் உண்மையாக போடுறதுனால, உண்மையை பேசுகிறதுனால பலரை ரீச் பண்ணுது.
ராஜ் வேற என்ன சொல்லுங்க ஆசான். அப்ப இது என்ன மாதிரி எல்லா அடிகளும் அடிக்க போறோமா? பறை இருக்குது, சிலம்பம் இருக்குது, இங்க இருக்கிற அகேனம் பறைக்குழு வந்து டான்ஸோட பறைய போட போயினோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான அடிகளையும் கலந்து அடிக்கிறது தான் இதுலயே எல்லா விதமான மாறி மாறி சிலம்பாட்டம் தான் இருக்காடா. சிலம்பம் இருக்கு, சிலம்பம் ஆசான் ஆதி சிலம்பம் வரையினம். அதுல ஆசான் அவர் பத்மன் இது வந்து லைஃப் அடிப்பினம். அதுக்கு நாங்கள் பறை போன முறை விட்டுத்தினாங்களோ அந்த மாதிரி இருந்தது. அந்த வீடியோலாம் எடுத்து போடும். இந்த முறை அதை விட நல்லா செய்வேன். பொய்க்கால் குதிரை ஆட்டம் அதுகள் எல்லாம் இருக்குது. மற்றது நியூயார்க் சிவான் இருக்கிறார்கள், உலக புகழ் பெற்ற நம்முடைய இசைக்கலைஞர். அவர் 3 கீபோர்டோட வாரர். அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு வாரர். அப்ப மக்களே தயாராயிருங்க. நாங்கள் இந்த ஆர்கனைசர்ஸ் இப்படித்தான் போக வரைக்குள்ள போக்குவரத்துல சாப்பாடுல இருந்து எல்லாமே இருக்கு. சாப்பாடும் அந்த மாதிரி ஏதாவது தமிழ் மரபு சாப்பாடுகள், அதாவது நீங்க வளமையா எங்கேயாவது போகும்போது எடுக்கிற சாப்பாடுகள் இல்லாம பண்டிகர்கள் அப்படி இப்படி ஏதாவது வந்து சக்தி எண்ணெய் சீரல் சுயகம் சக்தி எண்ணெய் வந்து தன் கைவண்ணத்தை காட்ட போறார். போற வீடியோவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சீ ஃபுட் மிக்ஸ் எல்லாம் செய்திருந்தவர். மரக்கறி மட்டும் இல்லாம மரக்கறி சில பேர் வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவோம், சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவோம். அது எல்லா ஐட்டமும் இருக்கு அதுக்குள்ள, மரக்கறி சைவம் எல்லாம். அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாலே அல்லது தமிழ் குடி தொல்குடி, நாங்கள் தானே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய குடி. அப்ப நாங்கள் அப்ப எப்படி இருந்தோமோ அப்படியான சில வரவல்கள் இருக்குமா? அது எனக்கு தெரியலையா. ஒரு ஆள் அடிச்சு கேட்டார், பதநீர்ல ஒரு ஆள் அடிச்சு கேட்டார். அப்ப என்ன கல்லு அந்த காலத்துல குடிச்சவங்க பறை திருவிழாண்டா நீங்கள் பறை உயர்ச்சியா செய்றீங்க, கல் இருக்குமான்னு கேட்டார். அஞ்சனா ஊர்ல செய்திருந்தாண்டா அதை செய்திருக்கலாம், இங்க செய்ய முடியாம இருக்குது. அதுவும் பொங்கும் இதுவும் பொங்கும் தானே வியரும். சரி, நன்றி, வணக்கம். வாழ்தலின் இது நாம இருக்கும் கூடியெல்லாம் நமனே அஞ்சோம். இன்னொரு பொழுதுல சந்திப்போம்.